மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா. 20,000 கோடி இருந்தால் காவிரியில் செக் டேம் கட்டிடலாம். 100 டிஎம்சி கடலில் போய் கலக்கு. காவிரி தண்ணி இல்லை, மழை பெஞ்சு வர்ற தண்ணி. அதை பற்றி யாருக்கா அக்கறை இருக்கா? மாத்தில் மணலி திருடி விற்கிறவன் சேகர் ரெட்டியை போல, மணல் ரத்னம், இப்போ ராஜப்பா எல்லாம் 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்கு. ஒரு யூனிட்டு 6000 ரூபா, ஒரு லாரி 18,000 ரூபா. சும்மா பொக்கலைன்னு அள்ளி போடுறது 18,000 ரூபா. ஒவ்வொருத்தர் 1000 லாரி 2000 லாரி. ஏதாவது மீடியா காமிக்கிறானா? நம்ம சவுக்கு 50 கோடி ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கான். கேள்விப்பட்டீங்களா? 50 லட்சம். அவனுடைய ட்விட்டரில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறான்னா எத்தனை கோடி ரூபாய்க்கு அவனுக்கு சொத்து இருக்குது? எப்படி சேர்ந்தது? அண்ணாமலை வைத்துக்கொண்டு, இன்கம் டேக்ஸ் கமிஷனை வைத்துக்கொண்டு, அப்பாசாமி மிரட்டி, காசா கிராண்டை மிரட்டி, ஜெயின் பில்டரை மிரட்டி, இதான் மீடியாவா? ஜாக்டோ டேக்ஸ் அறிவிப்பு திட்டத்தில் அது நடைமுறை ஜூன் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் அந்த ஏப்ரல் மேல முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இது ஒரு வகையான பிளாக்மெயிலாக வாக்களித்தால் மட்டுமே இது சரி. அதுக்காக தான் இந்த ஆட்சியை இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விலை மாதுகளோடு அந்த புறத்தில் சல்லாபிக்கிற சிதம்பரம் இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, அசிங்கம், தமிழ்நாட்டுடைய அசிங்கம். உனக்கு என்ன தகுதி இருக்குது அரசியல் பேசுவது? சிவகங்கை மக்களுக்கு என்ன செஞ்ச? எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு சிவகங்கையில்? இந்த தேர்தல் எப்படி இருக்குது சார்? கடைசி நேரத்தில் அறிவிப்புகள், திட்டங்களில் பெனிஃபிட், அந்த அறிவிப்புகளில் திமுகவுடைய அந்திம காலங்கள். திமுக வராது. விஜய்க்கு கடுமையான நெருக்கடி. இன்னும் ஜனநாயக படத்துக்கு சென்சார் டிக்கெட்டே கொடுக்கல, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 12ஆம் தேதி சம்மன் கொடுக்கப்படும். விஜய் வீழ்த்தப்படுவார். எங்க? என்டிஏ கூட்டணிக்குள் வீழ்த்தப்படுவார். என்டிஏ கூட்டணியில் அவர் அடைக்கலமாவதை தவிர விரும்பி அதிமுக, பாஜக, விஜய் இந்த கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜாக்டோ டேக்ஸ் அறிவிப்பு திட்டத்தில் அது நடைமுறை ஜூன் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் அந்த ஏப்ரல் மேல முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இது ஒரு வகையான பிளாக்மெயிலாக வாக்களித்தால் மட்டுமே இது சரி. அதுக்காக தான் இந்த ஆட்சியை இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து அதிமுக ஆட்சி வந்துன்னா அது தூக்கி கடப்பில் போட்டுரும். கடப்பில் அதாவது ஆட்சி வந்தாச்சு, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். இதுதான் இந்த மக்களை இப்படி ஏமாற்றுவது. நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா. 20,000 கோடி இருந்தால் நீங்கள் காவிரியில் செக் டேம் கட்டிடலாம். 100 டிஎம்சி கடலில் போய் கலக்குது. காவிரி தண்ணி இல்லை, மழை பெஞ்சு வர்ற தண்ணி. அதை பற்றி யாருக்கா அக்கறை இருக்கா? மாத்தில் மணலி திருடி விற்கிறவன் சேகர் ரெட்டியை போல, மணல் ரத்னம், இப்போ ராஜப்பா எல்லாம் 5000 கோடி 10,000 கோடி வச்சுருக்கான். ஒரு யூனிட்டு 6000 ரூபா, ஒரு லாரி 18,000 ரூபா. சும்மா பொக்கலைன்னு அள்ளி போடுறது 18,000 ரூபா. ஒவ்வொருத்தர் 1000 லாரி 2000 லாரி. ஏதாவது மீடியா காமிக்கிறானா? திருமாவேளம் காமிக்கிறானா? கலைஞர் டிவியில் இளைய செல்வங்க கார்த்திகை செல்வம் காமிக்கிறானா? 5 கோடி 10 கோடிக்கு வீடு அது வாங்கி கொடுத்துருக்கான். குணசேகரன் காமிக்கிறானா? கருப்பு சட்டையை வேற போட்டுக்கிறானுங்க. ஏதாவது காமிக்கிறானா இந்த நபர்களெல்லாம்? இவனுடைய சொத்து மதிப்பே பல 100 கோடி. நம்ம சவுக்கு 50 கோடி ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கான். கேள்விப்பட்டீங்களா? 50 லட்சம். சவுக்கு அவனுடைய ட்விட்டரில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அடுத்த பொண்டாட்டியை கூட்டி வைத்திருக்கிற மாலதியை வைத்திருக்கிற 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறான்னா எத்தனை கோடி ரூபாய்க்கு அவனுக்கு சொத்து இருக்குது? எப்படி சேர்ந்தது? அண்ணாமலை வைத்துக்கொண்டு, இன்கம் டேக்ஸ் கமிஷனை வைத்துக்கொண்டு, அப்பாசாமி மிரட்டி, காசா கிராண்டை மிரட்டி, ஜெயின் பில்டரை மிரட்டி, இதான் மீடியாவா? இதுக்கு பேர் தான் பத்திரிகை சுதந்திரமா? 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ். சோறு இல்லாமல் செத்துருக்கான் பல பத்திரிக்கையாளர். வறுமையில் செத்துருக்கான். நாத்திகம் பாலு, ஹபீப், தினமணி ஹபீப் வறுமையில் செத்து போயிருக்கான். இந்த பய அடுத்த பொண்டாட்டி, 2 பேருடைய பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டி தான். இதை தள்ளி அவனை விஜய் ரசிகர் பார்க்குறான், அதிமுக காரன் பார்க்குறான், பிஜேபி பார்க்குறான். எது போட்டாலும் 5 லட்சம் 10 லட்சம் ஓடுது. அப்போது அசிங்கம் பிடித்த அடுத்தவருடைய மனைவியை விரட்டி விட்டுட்டு அவனை குடும்பம் நடத்துக்கிற சட்டபூர்வமாக ஆதம்பாக்கம் வீட்டில் 5 கோடி ரூபா அவன் பேரில் பில்டிங் வாங்கி வைக்கிறான். டி நகர் பஸ் ஸ்டாண்டு கார்னரில் 5 கோடி ரூபாய் பில்டிங். ஏது இந்த பல கோடி?
இந்த நாடு எவ்வளவு கேவலமாக இருக்குங்கிறதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை. இதே இது சவுக்கு சங்க திமுகவுக்கு ஆதரவாக போயிருந்தாலும் இதை தானே சார் நடந்திருக்கும். திமுகவுக்கு ஆதரவாக போனால் இப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டான். பாஜகவிடம் இருந்தால் மட்டும்தான் இத்தனை கோடி கிடைக்கும். திமுகவை எதிர்ப்பது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா. பாஜக நீங்கள் எப்பவும் பாஜக ஆதரவு வந்தால் தான் இத்தனை கோடி சேர்க்க முடியும். சார், இப்போ இந்த டேப்ஸ் திட்டம் அறிவித்தது வந்து நம்மளோட ஏற்கனவே கடனில் இருக்கிறதுனாண்டி இது ஃபினான்சியல் இதை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து முறியடிக்கும், உடைக்கும், ஏற்கனவே கடனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? இல்லை, சிதம்பரமே ஒரு குற்றவாளி தானே. சிதம்பரம் ஒரு மாபெரும் குற்றவாளி. நீங்கள் ஐஎன்எக்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த கம்பெனி வெளிநாட்டு நிதி உதவிக்காக போகும்போது எனக்கு நடிகளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னவர் தான் அந்த பெரிய மனுஷன் சிதம்பரம். சிறையில் அடைபட்டு கிடந்தாரா? கதவை தப்பிச்சு ஓடுனாரா? சிவகங்கையில் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டவரை பன்சிலால், எனக்கு பேர் மறந்து போச்சு, அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு டெல்லியிலேருந்து வந்த உத்தரவுப்படி தோற்று போனவர் ஜெயிக்க வைக்கப்பட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனார். இதெல்லாம் சொல்வதற்கு சிதம்பரத்துக்கு தகுதியே இல்லை. விலை மாதுகளோடு அந்த புறத்தில் சல்லாபிக்கிற சிதம்பரம் இந்தியாவு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, அசிங்கம், தமிழ்நாட்டுடைய அசிங்கம். உனக்கு என்ன தகுதி இருக்குது அரசியல் பேசுவதற்கு? சிவகங்கை மக்களுக்கு என்ன செஞ்ச? எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு சிவகங்கையில்? எத்தனை பல்கலைக்கழகம் வந்திருக்கு சிவகங்கையில்? இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். உன்னுடைய மகன், மருமகள், பொண்டாட்டி, புள்ள, உற்றார் உறவினர்களுக்கு பல லட்சம் கோடி வெளிநாடுகளில் குவிப்பதற்கு சிவகங்கை மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். ஏதாவது பல்கலைக்கழகம், தொழிற்சாலை, மெடிக்கல் காலேஜ் இங்கே ஏதாவது இருக்கா சிவகங்கையில் சொல்லுங்கள்? பின்தங்கிதான். அப்போ ஃப்ரீயான ஏரியா. அப்போ இந்த நபர்களெல்லாம் போலி நபர்களாக அடித்து விரட்டப்பட வேண்டிய நபர்கள். ஓட ஓட விரட்டணும். மலையாளிலேருந்து விரட்டியிருப்பான், பஞ்சாபி விரட்டியிருப்பான், மராட்டி விரட்டியிருப்பான். தமிழை 500 ரூபா கொடுத்தா, குவார்டர் கொடுத்தா ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்குது சார்? கடைசி நேரத்தில் அறிவிப்புகள், திட்டங்களில் பெனிஃபிட், அந்த அறிவிப்புகளில் திமுகவுடைய அந்திம காலங்க. திமுக வராதுங்க. விஜய்க்கு கடுமையான நெருக்கடி. இன்னும் ஜனநாயக படத்துக்கு சென்சார் டிக்கெட்டே கொடுக்கல, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 12ஆம் தேதி சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் வீழ்த்தப்படுவார். எங்க? என்டிஏ கூட்டணிக்குள் வீழ்த்தப்படுவார். என்டிஏ கூட்டணியில் அவர் அடைக்கலமாவதை தவிர வேறு வழி இல்லை. அதிமுக, பாஜக, விஜய் இந்த கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். திமுக தோல்வி அடையும். இதுதான் இந்த தேர்தலுடைய ரிசல்ட். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காம இருக்கிறனாண்டி அதுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவரும் இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்கலன்னா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு குரல் செல்வ பெருந்தகையும் கொடுத்துருக்கிறாரு சார். இல்லை, செல்வ பெருந்தகை ஒரு ஜனநாயகவாதின்னு காமிப்பதற்காக டெல்லி கேட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார், அவ்வளோதான். இது பரவலாகவே இது காங்கிரஸினர் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் இது முறிவுக்கான, இல்லைன்னா தொகுதிக்காக கேட்குறாங்களா சார்? தொகுதிக்காக தான். இங்கே உரிமைகளுக்கான போராட்டமே கிடையாது, சலுகைகளுக்கான போராட்டம் தான். உரிமைகளுக்கான போராட்டம்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு. இங்கெல்லாம் ஏதாவது பார்த்து பிச்சை போடு, சலுகை குடியா. யார் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த விவாதங்களில் வந்து நம்ம சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.